பார்லேஜி நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா டார்க் பார்லேஜி இப்ப தாங்க முறையா பார்க்குறேன். ஸோ ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டேன். அப்புறம் இப்பில வாவ் மசாலா. இதுக்கும் அதே கத தான். இந்த டார்க் பார்லேஜி பார்க்கறதுக்கு அப்படியே இந்த ஓரியோல அதுக்கு மேல ஒரு பிஸ்கட் இருக்கும்ல. நல்லா டார்க்கா சாக்லேட்டியா அந்த மாரி தான் இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு டார்க் இல்ல. இது கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் ஃப்ளேவர் சொல்லணுமே கிட்டத்தட்ட அந்த ஓரியோ மாரி இருந்தது. ஆனா அந்த ஓரியோ லெவலுக்கு ரிச்சா இல்ல. பட் சூப்பரா இருந்ததுங்க. ஆக்சுவலா இது எப்போ வந்தது கூட தெரியல. ரீசென்ட்டா சூப்பர் மார்க்கெட் போம்போது பார்த்தேன். அதனால வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்குனேன். ஆனா இது செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. ஆனா இத நான் கிருஷ்ணகிரியில தான் பார்த்தேன். சென்னையில இன்னும் பார்க்கல. நெக்ஸ்ட்டு இந்த இப்பில வாவ் மசாலா. இதுவும் நான் பார்த்ததும் இல்ல, ட்ரை பண்ணதும் இல்ல. இதுவும் கிருஷ்ணகிரியில தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அங்கருந்து வாங்கிட்டு வந்தது தான். இத வாங்கி சமைச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தேன். அந்த வாவ் மசாலா அப்படின்ட்டு பேர கேள்விப்பட்டதும் பயங்கரமா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்ல. என்னன்னா மசாலா நெறையா போட்டு ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. இதில நெறைய காய்கறிலாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். எப்பவாவது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணும்ல, அன்னைக்கு இத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.